எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தர்ஷனாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ண த்ரெட் வந்து ஆங்கர் த்ரெட்டு. இது வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்காக யூஸ் பண்ணுற த்ரெட்டு. இது வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு மற்றபடி நூல் எங்கே வாங்குகிறோமோ அந்த கடைகளெல்லாம் இது கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காது வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த த்ரெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன். ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வரைஞ்சிருக்கிறேன். அதில் வந்து நம்ம ஊசி எடுத்துக்கலாம். இங்கே அடியிலேருந்து ஊசி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டை இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஊசி இருக்குங்களா, ஊசியை வந்து இப்படி விட்டு 2 டைம்ஸ் அப்படியே வைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல உள்ளே விட்டுறணும். இந்த த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது, டைட்டாக பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதை ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு 2 டைம்ஸ் அதை வைண்ட் பண்ணிவிட்டு எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல நல்லா லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிக்கோங்க. 2 டைம்ஸ் நல்லா வைண்ட் பண்ணிவிட்டு எடுத்த இடத்துலையே இன்சர்ட் பண்ணிடுங்க. இதை வந்து விட்டுறாமல் க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஊசியை மட்டும் கீழே இழுத்திங்கன்னா அழகாக நூல் விழுந்துடும். இது பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் டைம் எடுக்கிற வேலை. இது நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போடணும். நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் இந்த ஒர்க் பண்ணலாம். நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து சில்க் த்ரெட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். 8 ஸ்டாண்டு 10 அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம். நூலை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு 2 டைம்ஸ் வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்ச நூலை வந்து நீங்கள் விடவே கூடாது, நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்துட்டே இருக்கணும். ஏன் கலர் கலராக போடுறேன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் தெரியுங்கிறதுக்காக தான் இதில் போடுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்குற கொஞ்சம் புரியும். அதனால் நூலை வந்து
மெதுவாக எடுங்க, ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும். வைன் பண்ணிவிட்டு அதில் குத்தும் போது அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கீழே வந்து ஊசி நல்லா பிடிச்சி இழுத்துடணும். ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதே ஆங்கர் த்ரெட் தான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து பின்னால் நாட் போடாமல் எப்படி அதை ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பின்னால் திருப்பி முடிச்சு போட்டு நூல் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே எப்படி நாட் பண்ணுறதுங்கிறது இதை ஃபினிஷ் பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த ஒரு பெட்டல் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணோன்னா சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சும்மா நம்ம நார்மலாக குத்துற மாதிரி எதுவுமே பண்ணாமல் அது பக்கத்துலேயே நூலை இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரேமை திருப்பி பின்னால் முடிச்சு போட்டு திருப்பணுங்கிறதெல்லாம் இல்லை, இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே லாக் ஆகிக்குது, பிரியவே பிரியாது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எல்லோ போட போகிறோம். இதில் த்ரெட்டு ரெட் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ரோஸ் வந்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து ஒரு பேர்ல் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா லீஃபுக்காக. இப்போ அதை எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன்.
இப்போ இதுக்கு மேலே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இதுக்கு எப்போதும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் ஒட்டியே அப்படி லைனாக கொண்டு வந்துடணும். அப்படியே அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி போட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. செயின் ஸ்டிச்சு டபுள் லேயர் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து 3 லேயராக போட்டிருக்கிறேன். இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்பப்போலாம் வீடியோ போடணும் அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. See you in the next video.